கவிதைகள் சிணுங்கியதே. கவிதைகள் சிணுங்கியதே. கவிதைகள் சிணுங்கியதே. மெய்யா பொய்யா பரிதவித்து நிற்கையிலே பாசறைக்கு நீயும் வந்தே பாசம் கொள்கிறாய். ஐந்து நிலங்கள் தமிழின் காட்சி அளந்து போகலாம். நாம் பாலை நிலத்தில் குறிஞ்சி பூவை பதிய போடலாம். நீ நடந்த திசையில் நான் நடந்த பொழுது அடைமழை சிதறியதே. நீ நனைந்த மழையை நான் ரசித்த பொழுது கவிதைகள் சிணுங்கியதே. உண்ணாவிரதம் இருந்த தங்கராசு காலை உடைச்சிட்டான் தாதா. அப்படின்னா அந்த குப்பத்துல ஃபேப் சிட்டி கட்டணும்னா அவன் கேட்ட 200 கோடி கொடுத்துதான் ஆகணும்னு மிரட்டுறான். ரொம்ப தான் ஓவரா போறான். அந்த தங்கையா பையனுக்கு கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி இல்ல? எங்க அப்பாவை பத்தி தப்பு தப்பா பேசுறியா? அப்படி பேசல.
போலீஸ்க்கு போனை போடு, அப்படியே மீடியாவுக்கும் சொல்லிடு. நார்மலா கை வைக்கிறேன் ஒருடே. பிள்ளைக்கு ஒரு சட்டம், பொதுமக்கள் ஒரு சட்டம் கிடையாது. தப்பு பண்ணதான் சொல்ல அரெஸ்ட் பண்ணிக்கடே. கோர்ட்டை நான் பாத்துக்கிறேன், நீ போடே. அப்பா நான் போக மாட்டேன். டிவி கேமரா படம் இருக்கானுவா, பேசாம போ, நான் பாத்துக்கிறேன். சொல்ல போடே. இது நிச்சயமா எதிர்கட்சிக்காரனும் செஞ்ச சதி, எனக்கு நல்லா தெரியும். சட்ட ரீதியா செஞ்சுக்கிறேன், நீ போடே. கூட்டு போவே. டிவி காரங்க வேற வேலையே கிடையாதா? ஆவுன தூக்கிட்டு வந்துருக்கீங்களாப்பா? போங்க, போய் ஏதாவது கல்யாண வீட்டுல கவரேஜ் பண்ணுங்க, போங்க. யோ லாயரு, மத்தியானம் சாப்பாட்டுக்கு என் பிள்ளை வீட்டுல இருக்கணும். ஓகே சார். என்னடே என்ன அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணும் புரியலண்ணா. சொந்த பிள்ளையவே பாண்டிச்சாமிய சொல்லியா? போலீஸ் ஸ்டேஷன்ல டீயே சாப்பிட்டு மத்தியானம் நண்டு ஏறா பொரியல் சாப்பிட வந்துருவான். இது ஒரு வகை அரசியல் தந்திரம்டே. பொதுமக்களை நம்ப வச்சு கழுத்து இருக்கிறதுக்கு பெருதாண்டே பாலிடிக்ஸ் தர்மங்கிறது. புரிஞ்சுதாடே? போக போக எல்லாம் புரிஞ்சுக்கிடுவேன். சரிதாசு, பாண்டிச்சாமி இல்ல, நீ போய் மாமலை வசூல் பண்ணிட்டு வந்துரு. அண்ணா நீ கூட மாமூல் 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஓட்டு போடுறதுக்கு நம்மகிட்ட காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போடானுவா. அத வாரம் இன்ஸ்டால்மெண்ட்ல இப்படி தாண்டி வசூல் பண்ணணும். ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி தானே ஜெயிக்கிறோம். சும்மா இல்லையா? 10 கோடியா? தனியா போவாத, நம்ம பயலுல கூட்டு போ. 10 கோடியா? சரிதான், ஜனங்களை மொட்டை அடிக்கிறதுல தப்பே இல்ல. மரியாதை சொன்னா கேட்க மாட்டியா? பணத்தை போடுறா பாடு. ஐயோ பணம். கட்டிய கண்ணாதான் காசு கொடுக்குறீங்க. இல்ல தம்பி, 2 மூட்டையா கட்டுடே. ஒண்ணு கட்சி நிதிக்கு, இன்னொன்னு நமக்கு. இந்த பணம் உனக்கு. அண்ணா இவ்வளவு பணம் எதுக்குண்ணா? அண்ணா எனக்கு ஹீரோ சான்ஸ் வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல, அதை செய்யுங்கண்ணா, நானே பணம் சம்பாதிச்சுக்கிறேன். சினிமால என்னத்தடா கிழிக்க போற? ஹிட்டானா ஹீரோவா இருப்ப, இல்லன்னா ஒருத்தனை செய்யாம அனாதை அனுப்ப. இப்பெல்லாம் ஒரு படம் நடிச்சவன் கூட அடுத்த முதல்வர்னு அரசியலுக்கு தான் வராமடே. எதுக்குன்னு தெரியுமா? பவரோட சேர்த்து பைசாவும் இங்கதான்லே கிடைக்கும். இந்த பாரு, என் பேரன் வளர்ந்த பிறகு நம்ம கட்சியில இளைஞரணி தலைவராக்குவேன். கட்ட பஞ்சாயத்துல காசு பார்க்கலாம், தெரு தெருக்கு கட்ட விட்டு வைப்பானுவா. நீ ரோட்ல போகும்போது உன்னை அரெஸ்ட் பண்ண போலீஸ்காரனுவா உனக்கு குனிஞ்சு சலாம் போடுவானுங்க. என்னைய நான் சொல்லுது, வாங்க ஐயா, வாங்க ஐயா, ஐயா ஐயா, வாங்க ஐயா, ஐயா. உனக்கு நேரம் நல்லா இருந்துச்சுன்னா நீ எம்எல்ஏ கூட ஆகல. என்னைய மாதிரி சொல்ல முடியாது, யார் தலையில என்ன எழுதி யாரு கண்டா. அப்படின்னா நான் எம்எல்ஏ ஆயிடுவேனா? முதல்ல இளைஞரணி தலைவர் ஆகல. பாண்டிச்சாமிய ஜெயிலுக்கு அனுப்பிட்டோம், அந்த தங்கையா அடங்கிட்டான் நினைச்சிட்டு இருக்கையில இடையில இந்த தாஸ் யாருடா? அந்த தங்கராசு அடிச்சது கூட அவன் தான் மேடம். அவனை சீக்கிரத்துல இளைஞரணி தலைவர் ஆக்க போறாங்களா? நாளைக்கு காந்தி பார்க்ல எல்லா கட்சிக்காரங்களும் ஒன்னா சேர்ந்து பாத யாத்திரை போறாங்களா மேடம்? அவங்கள தடை பண்றதுக்கு தாஸ் அனுப்புறாங்களா மேடம்? கரெக்ட் சான்ஸ். நீங்களும் ஒரு கட்சி கொடியை எடுத்துக்கிட்டு அந்த கும்பலோட கும்பலா சேர்ந்துருங்க. அந்த தாச வெறுப்பேத்துங்க. சந்தர்ப்பம் கிடைக்கிறப்போ அவனை போட்டு தள்ளுங்க. மத்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். என்னம்மா அப்படி கேட்ட? அடுத்த சிஎம் நான் தானே. தாதா சார் உனக்கு இளைஞரணி பொறுப்பு தானே தரனாரு? இளைஞரணி தலைவர், அடுத்து எம்எல்ஏ, அப்புறம் எம்பி, அதுக்கப்புறம் சிஎம். அண்ணன் எழுச்சி தளபதி, அண்ணன் எழுச்சி தளபதி. கண்ட கருமாந்திரலாம் அந்த தளபதி இந்த தளபதி போட்டுக்குதுன்னா நீங்களும் அப்படி பிச்சமுத்தண்ண. டேய், எம்எல்ஏக்கு அப்புறம் எம்பி இல்லடா, மந்திரி ஆகணும். அப்புறம் தான் சிஎம். நான் சிஎம் ஆயிடுவேன், உனக்கு பொறாம. எனக்கு எதுக்குடா பொறாம? நீ சிஎம் ஆனா நான் டிஜிபி. அப்ப பிஎம் ஆயிட்டா நான் தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர். அதையே கன்ஃபார்ம் பண்ணிக்க. எழுச்சி தளபதி, எழுச்சி தளபதி, எழுச்சி
காந்தி மேல உங்க கட்சி கொடிய போத்த விட மாட்டேன். அத கேட்க நீ யாரா? காந்தி என்ன உங்க குடும்ப சொத்தா? வெட்டி பேச்சு என்கிட்ட வேணாம். 2 நாளைக்கு முன்னாடி தான் அரசியலுக்கு வந்தவனி. நாங்க காலங்காலமா காந்தி மேல எங்க கொடியை கட்டிக்கிட்டு இருக்கோம். பழைய கதையெல்லாம் பேசாத. இன்னையில இருந்து காந்தி எங்களுக்கு மட்டும்தான். அனாசிமா பேசின அட்ரஸ் எல்லாம் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. நாங்க எங்க கட்சி கொடியை வந்து காந்தி மேல உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? காந்தி சென்டர்ல ஒரே ஒரு கொடி தான் பறக்கணும். ரொம்ப திமிரா பேசாத, ஒதுங்கி போ. எங்க கொடி நாங்க காந்தி மேல விலகி போயிட, இல்லனா செத்து போடுவேன். திமிர கட்டுறியா? உன்னை விட்டேன்னா உன் தாவாங்கிட்ட தீர்ந்துரும் அவனை. இவனை போடுங்கடா பஸ்.